வெல்கம் டு கேஎம்ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் ப்ளவுஸை தான் வந்து ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன டிசைன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து உடனே நம்ம பண்ணக்கூடிய மெயின் ஒர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் அந்த ப்ளவுஸ்க்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலை வந்து நம்ம ஒர்க் பண்ணி அந்த ப்ளவுஸை ஒர்க் பண்ணி டெலிவரி பண்ணுற வரைக்குமே பத்திரமா வச்சுக்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியல்ஸை வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரேசிங் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கிங் பண்ணுவோம். மார்க்கிங் எப்படிங்கிறத உங்கள் எல்லாேருக்கும் நான் மெயில் ஐடியிலே சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மார்க்கிங் பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. இப்போ வந்து நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் அப்படி என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, சும்மா ஹேண்ட்லேயே ரஃபாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஃப்ரீ ட்ராயிங் வச்சு தான் ஒரு ப்ளவுஸஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நெக்கை வந்து கிளாத்தில் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். அந்த நெக்கை வந்து அப்படியே என்ன பண்ணேன், ட்ரேசிங் பேப்பரில் காப்பி பண்ணேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பண்ணுற டிசைன் வந்து நம்மளோட மார்க்கிங்கையோ இல்லை ஸ்டிச்சஸையோ எதுவும் இது பண்ணிடக்கூடாது. ஸோ வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்ரு வரணும். ஸோ அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா டிசைனை வந்து நான் காப்பி பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ளவுஸ் பண்ணும்போது எடுத்த உடனேயே 3 லேயர் வந்து ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஏன் வந்து 3 லேயர் ஜரியில் செயின் ஸ்டிச் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ நம்மளோட டிசைன்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளால் கரெக்டாக வந்து புரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸுக்கு நான் பார்ட்ரு கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லேயர் பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீட்ஸில் தான் கொடுக்குறேன். சுகர் பீட்ஸை வந்து நீங்கள் பார்டரில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பீட்ஸாக கொடுங்க. நீங்கள் ரொம்பையும் ஒரு 5-6 பீட்ஸ் அந்த மாதிரி வச்சு டிசைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பீட்ஸ் வந்து மேலே தூக்குற மாதிரி ஆயிரும். அது வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்காது. ஸோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு 2 பீட்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து நீங்கள் ஒர்க்கை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? எப்போவுமே வந்து நம்ம ப்ளவுஸையோ இல்லை ஸ்லீவையோ ஸ்டார்ட் பண்ணும்போது 3 லேயர் அந்த பாட்டமில் வந்து செயின் கொடுக்குறத வந்து நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் போடுற ஒர்க்கு என்னவா வேணாலும் இருக்கலாம். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா பீகாக் போட்டு சைடில் கட்டாகி வர மாதிரி கொடுப்பாங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம். எந்த ஒர்க்காக இருந்தாலுமே நம்ம செயின் கொடுக்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ வந்து நான் சுகர் பீட்ஸை வந்து 2 கவுண்டிங்கில் வச்சு தான் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண த்ரெட் என்னென்னு பார்த்திங்கன்னா, டைகர் போல் காட்டன் த்ரெட்டு தான். இது நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த காட்டன் த்ரெட் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கையில் கூட நம்மளால் அத்து போட முடியாது. ஸோ வந்து இது வந்து பெர்மனண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக தான் எடுத்து வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏன் உங்களுக்கு வந்து இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டாதான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக அதை கொண்டு போகும்போது ஏதோ ஒரு இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து நிறைய ட்ரிக்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க போகிற சுகர் பீட்ஸோட அளவை வந்து கரெக்டாகவும் நம்ம அவுட்லைனுக்கு கொடுத்துருக்க ஜரி த்ரெட்டோட இது வந்து மாறாமலும் இருக்கிறதுக்காக கரெக்டாக கொடுத்துருக்கோங்க. ஏன் அப்படின்னா, அந்த சுகர் பீட்ஸை ஃபேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுவோம். அதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அது ஃபுல்லாகவே மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஒரு லேயர் வந்து ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறேன். ஸ்டோன் செயின் வந்து எவ்வளோ அளவு வேணும் அந்த நெக் பாயிண்டை சுற்றி, இது வந்து ரவுண்ட் நெக்கு, அதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. அது பேர் என்ன, இந்த ஸ்டோன் செயினை வந்து நான் வந்து என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணி தைச்சிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இந்த ஸ்டிச்சஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா
நெருக்கமாக ஒரு ஸ்டோனுக்கும் இடையிலேயே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டிச்சஸை கொடுத்துட்டு வரணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்து ஒரு லேயர், அதாவது சுகர் பீட்ஸ், ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி ஒரு பார்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். மேக்ஸிமம் ப்ளவுசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்ரு தான் இருக்கும். ஸோ நம்மளும் அதையே கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு பார்டரையே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கொடி டிசைன்ஸ், அது வந்து ஒரு திலகமாக ஃபேஸ் பண்ணி ஒரு கொடி மாதிரி போகிற மாதிரி ஒரு டிசைன். ஸோ நம்ம வந்து அந்த திலகமாக ஃபேஸ் பண்ணி தான் அந்த கொடியோட ட்ராயிங் அதாவது போயிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த திலகம் ஷேப்புக்கு வந்து ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு திலகம் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் ஹோல்ஸ் இருக்கிற ஸ்டோன் செயினாக இருந்தால் அதையும் தச்சு விட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து சுகர் பீட்ஸ் கொடுங்க. சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போதும் 2 கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ காஸ்ட்லியாக ஒர்க் பண்ணி வாங்கி அதை வந்து ஒன் யூஸ்க்கு யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து விடாமல் இருக்கணும். சில ப்ளவுசஸ்லாம் பார்த்தீங்க 1 வாஷ்லேயே வந்து பீட்ஸ் எல்லாம் கலண்டுரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நீடிலோ த்ரெட்டோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவுக்கு வந்து ஸ்டோன் செயினை கட் பண்ணியிருக்கோம். அதே பார்டரில் கொடுத்தா சுகர் பீட்ஸ், ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸ் அதே மெத்தடில் தான் வருது. அதுக்கப்புறம் ஸ்டோன் செயினை அதே பட்டன் ஹோல் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இது வந்து ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுற த்ரெட்டு நீடில் தான் இது. உங்களுக்கு இல்லை எனக்கு இந்த நீடிலெலாம் ஸ்டிச் பண்ண வராது, நார்மல் நீடிலில் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆரி நீடிலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக போட்டாலே போதும், அதுவே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு செயினுக்குமே ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு தான் வருவோம். ஸோ வந்து சிங்கிளாகவே கொடுங்க. எப்போவுமே வந்து ஒரு கொடி டிசைன்ஸ் இருக்கிற ஒரு டிசைனை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா எதை ஃபேஸ் பண்ணி அந்த கொடி டிசைன் போக போகுது, ஒரு ஃப்ளவரா, ஒரு லோட்டஸா, இல்லை ஒரு திலகமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த எதை ஃபேஸ் பண்ண போதோ அந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடி டிசைன் இருக்குல்ல அந்த கொடி போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ரெண்டுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது அப்போ தான் தெரியும். நல்ல நெருக்கமாகவே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இதில் வரைக்கும் எது டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். திரும்ப வேணால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ளவுசஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நிறைய க்ளூ யூஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக போட்டாலே போதும். அதுக்காக தான் நான் உங்களை ஸ்டிக் பண்ணுற குந்தன் ஸ்டோன் வாங்காமல் ஸ்டிச் பண்ணுற குந்தன் ஸ்டோன் வாங்குங்கன்னு சொல்கிறது அதுக்காக தான். ஓகே, இப்போ திரும்பவும் அகெயின் ஒரு திரும்பவும் சுற்றி என்ன பண்ணுறேன், சுகர் பீட்ஸ் கொடுக்குறோம். அப்போ தான் வந்து இந்த திலகம் ஷேப் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதே எல்லா திலகம் ஷேப்புமே இந்த மெத்தடில் தான் வரும். ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி காட்டல, அவங்க எல்லாருக்கும் மார்க்கிங் கொடுத்ததோடு இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருக்கும் நீங்களே யோசிச்சு பண்ணணும். அதை விட நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறது நல்லது இல்லையா? அதனால் உங்களுக்காகவே இந்த ப்ளவுசஸ் நான் சாரியெல்லாம் அதிகமாக கட்ட மாட்டேன். ஸோ சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த ப்ளவுஸ். பட் இது வந்து கிராண்டாகவே முடிஞ்சிருச்சு அவ்வளோ ஒரு அழகாக. இதே மாதிரி தான் எல்லா திலகம் ஷேப்புமே வரும். நான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேசிங்க்கு வச்சுருந்த ட்ராயிங்கில் அந்தளவுக்குலாம் திலகம் ஷேப்பை, அதாவது இந்த இடத்துல திலகம் வரணும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காக தான் சும்மா ட்ரா பண்ணியிருந்தது. ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா திலகம் ஷேப்பு. இதை முடிச்சுட்டு நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கொடி டிசைன்ஸ் ஒவ்வொரு மேங்கோவையும் வந்து ஒவ்வொரு திலகமே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கொடி டிசைன்ஸ் தான் வந்துட்டுருக்குது. இதுக்கு வந்து சுகர் பீட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம், வேறு எந்த பீட்ஸும் கொடுக்கல.
2 பீட்ஸாகவே கொடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற சுகர் பீட்ஸ் வந்து நல்ல பிராண்டான்னு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக நம்ம வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது அது வந்து கருத்துறக்கூடாது, பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் வந்து என்ன டிசைன்ஸ் பண்ணாலும் ஜரி கொடுக்க மறந்துடக்கூடாது. பார்டருக்கு குட்டியாக ஒரு டிசைன்ஸ் கொடுக்கறதுக்கு மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக பார்டர் கொடுக்கணும். இது 2 கொடுத்தா தான் நம்ம என்ன ஒரு நெக்கை வந்து அங்கே இடத்துல கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த கொடி வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்கவங்க வந்து குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். அது பார்த்திங்க அப்படின்னா கொடியில் லீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனை சுற்றி ஜரி கொடுத்துக்கலாம். எப்போவுமே ஸ்டோன் ஒட்டும் போது அதிகமாக க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. அளவான க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளூ ஒட்டிட்டு கொஞ்சம் அது காயறதுக்கான டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து காஞ்சிரும். இந்த ஸ்டோனை அப்படியே விடாமல் இதுக்கு மேலே ஜரி வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்தா பார்க்குறதுக்கு இன்னுமே ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும். இதோட விடலை, இதுக்கு மேலே வந்து நம்ம ஜரி கொடுக்க போகிறோம். இந்த கொடி டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போடணுன்லாம் இல்லை. நம்ம யோசித்து நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். அயன் த்ரெட் நீடில் யூஸ் பண்ணி ஜரி த்ரெட்டை வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டோனுக்கு மேலேயும் ஒரு அவுட்லைன் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா வெறும் ஸ்டோன் மட்டும் ஒட்டினா அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். நீங்கள் ஒரு லேயர்னு இல்லை, ஒரு 2 லேயர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த ஸ்டோனில் கோல்டன் செரி தான் வைக்கணுமான்னு இல்லை. நீங்கள் ப்ளவுஸோட பார்டர் என்னன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயம் அதுதான். குவாலிட்டியான பொருள் யூஸ் பண்ணுங்கள். நிறைய க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. ஜரி வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க. மெஷர்மெண்ட்டு கரெக்டானு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ப்ளவுஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரீ பிளான் பண்ணி ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை முடிக்கிற வரைக்குமே அந்த பொருளை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஏன் அப்படின்னா இடையிலேயே காணாமல் போயிடுச்சுன்னா சின்ன சின்ன பொருட்களெல்லாம் நம்ம உடனே போய் வாங்க முடியாது. ஸோ கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணுறது லேட் ஆகும். வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம சேஃபாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வந்து இதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அந்த திலகம் ஷேப்புக்கு ஒட்டின ஸ்டோன் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா லீஃப் மாதிரி கொடுக்கலாம். அந்த லீஃப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜரியில் ஒரு லீஃப் மாதிரி ரேண்டமாக கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஃபில்லிங் கொடுக்கலாம். ஃபில்லிங்க்கு வந்து தாம்போ ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னமும் இது கிராண்டாக இருக்கிறதுக்கு குட்டி குட்டி ரவுண்ட் ஸ்டோன்ஸ் ஒட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அதை இன்னும் கிராண்டாக இவ்வளோவுக்கு இவ்வளோ தான் பண்ணணும்னு இல்லாமல் நிறைய க்ரியேட்டிவாக யோசித்து பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்கும், பிளான் கிடைக்கும், நல்லா ஸ்பீட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபில்லிங் கொடுக்குறீங்க, அந்த இடத்துல எந்த ஃபில்லிங் கொடுத்தா சீக்கிரம் வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ லீஃப்க்கு வந்து ஸ்டிச் கொடுத்தாச்சு. நெருக்கமாக கொடுங்க. எப்போவுமே ஃபில்லிங் பண்ணும்போது அடியில் இருக்க கிளாத்தோட கலர் தெரியக்கூடாது. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை இன்னும் கிராண்டாக
வைக்கிறதுக்கு குட்டி ஸ்டோன் ஒட்டும் போது எப்போவுமே நீடில் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் நீடில் எப்படி உங்களுக்கு ஒட்டுது எங்களுக்கு ஒட்டலைன்னு கேட்டிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் கையில் க்ளூவை லைட்டாக எடுத்து 2 கையிலையும் தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு லைட்டாக அந்த நீடிலோட எட்ஜில் போய் ஒரு தடவை தேய்ச்சிட்டு அடுத்தடுத்து தொட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துடும். இல்லை லைட்டாக வாட்டர் ஏதாவது எடுத்துகிட்டு அதில் வச்சா கூட நீடிலோட அடியில் வச்சுட்டு இது பண்ணால் கூட கரெக்டாக ஒட்டும். ஓகேவா? இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ப்ளவுஸோட பேக் சைடு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு வந்து சொல்லியாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து ப்ளவுஸோட ஸ்லீவும் ஃப்ரண்ட்லேயும் அந்த நெக்லையும் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்துடலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் மொத்தமாக சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும், வீடியோவும் ஓவர் லென்த்தாக போகும், நீங்கள் பார்ப்பீங்களா என்னென்னு கூட தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணோம். ஃபைனலாக இதோட அவுட்லுக் எப்படி இருக்குதுங்கிறத இந்த ஸ்டோனை ஒட்டிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இது மாதிரி எல்லா இடமும் வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம். க்ளூ கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். இப்படி தான் ஒட்டணும் அப்படி தான் ஒட்டணும்னு இல்லை, சும்மா ரேண்டமாக ஒட்டிக்கலாம். இந்த கொடி டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் இது தான். நம்ம ஒன்று வரைஞ்சிருவோம், நம்ம பண்ணுறது ஒரு டிசைன் பண்ணுவோம், பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுசஸ் தான் கேட்பாங்க. இது எப்போவுமே வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம். நம்ம வந்து என்னதான் ப்ளவுசஸ் பண்ணாலும் என்னதான் ட்ரைஸ் எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு சில ட்ராயிங் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒன்று வந்து மேங்கோ ஷேப்பு, திலகம் ஷேப்பு, லோட்டஸு, லீஃபு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கையில் வரைஞ்சி பழகிக்கணும். ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து ட்ரைஸ் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு லீஃபோ ஏதோ யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சார்ட்டில் குட்டியாக ஒரு லீஃபை ட்ரா பண்ணி வெட்டிக்கோங்க. அந்த லீஃபையே அச்சு மாதிரி வச்சு சுற்றி வரைங்க. எல்லா விஷயமே உங்களுக்கு போக போக நான் சொல்லித்தரேன். ஏன்னா வாயில் சொன்னால் கண்டிப்பாக புரியாது, அதனால் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஃபுல்லாகவே ஸ்டோனை வந்து ஒட்டி முடித்து ஒரு கிராண்ட் ஃபினிஷிங் கொடுத்தாச்சு. எனக்கு இதுதான் கிராண்டு. ஏன்னா சாரியெல்லாம் அந்தளவுக்கு கட்ட மாட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த ப்ளவுஸே எனக்கு சூப்பர் ப்ளவுஸ் தான். ஃபைனலாக முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது போக இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.